கன்னியாகுமரி மாவட்டம் குளச்சல் அருகே நடுக்கடலில் விசைப்படகின் அடிப்பகுதி உடைந்து அந்த படகு கடலிற்குள் மூழ்கிய பதைக்க வைக்கக்கூடிய காட்சிகளை பார்த்தோம். விவரங்களை செய்தியாளர் விமலா வழங்க கேட்கலாம். விமலா, இது தொடர்பான விவரங்கள். கண்டிப்பாக தீதி. கன்னியாகுமரி மாவட்டத்தை சேர்ந்த 9 மீனவர்கள் உட்பட 15 மீனவர்கள் கடந்த 8ஆம் தேதி கேரள மாநிலம் கொல்லம் மீன்பிடி துறைமுகத்தில் இருந்து குஞ்சச்சல் என்ற விசைப்படகில் மீன்பிடி தொழிலுக்காக கடலுக்கு சென்றுள்ளனர். கடந்த 6 நாட்களாக கன்னியாகுமரி அரபிக்கடல் பகுதியில் மீன்பிடி தொழிலில் ஈடுபட்டிருந்த மீனவர்கள் இந்த அதிகாலை மீன்பிடி தொழிலை முடித்து கொல்லம் மீன்பிடி துறைமுகம் நோக்கி புறப்பட்டுள்ளனர். இன்று காலை குளச்சல் கடல் பகுதியில் சென்று கொண்டிருந்த விசைப்படகில் அடிப்பகுதி திடீரென உடைந்து தண்ணீர் விசைப்படகில் புகுந்துள்ளது. இதனால் படகு மெல்ல மெல்ல கடலில் மூழ்க தொடங்கிய நிலையில் மூழ்கும் படகில் தத்தளித்த 15 மீனவர்களும் உதவி தேடி அதே விசைப்படகில் விரைந்த போது அந்த பகுதி வழியாக வந்த முட்டம் பகுதியை சேர்ந்த கிறிஸ்துராஜா என்ற விசைப்படகில் இருந்த மீனவர்கள் மூழ்கும் படகில் இருந்த 15 மீனவர்களுக்கும் லைஃப் ஜாக்கெட் உபகரணங்களை கொடுத்து கடலில் குதிக்க வைத்து கயிறு கட்டி மீட்டு முட்டம் மீன்பிடி துறைமுகத்துக்கு அழைத்து வந்துள்ளனர். இந்த நிலையில் விசைப்படகு கடலில் மூழ்குவதும் படகில் தத்தளித்த மீனவர்களை மற்றொரு விசைப்படகில் வந்த மீனவர்கள் மீட்கும் பரபரப்பு காட்சிகள் தற்போது வெளியாகியுள்ளது. விவரங்களுக்கு நன்றி விமலா.